நாளைய தினம் சித்திரை புத்தாண்டு, பரபாவ ஆண்டு. இந்த ஆண்டுக்கு பெயர் பரபாவ ஆண்டு. இந்த தமிழ் வருட பிறப்பு, இந்த தமிழ் வருட பிறப்பின் 365 நாட்களும் உங்களுக்கு செல்வச் செழிப்பான நாட்களாகவும் மன நிம்மதியான நாட்களாகவும் கண்டிப்பா இருக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளையும் சூட்சமமான பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். வருடத்தின் முதல் நாள், தமிழ் வருடத்தின் முதல் நாள் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த சித்திரை கனி காணுதல், சித்திரை வருடப்பிறப்பில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சம்பிரதாயம்னே சொல்லலாம். அவங்கவுங்க வசதிக்கேற்ப ஒவ்வொரு பொருட்களையும் தட்டில் வச்சு நாம் வழிபாட்டை செய்வோம். இதில் முக்கியமாக இந்த ஒரு பூ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த கனி காணுதலில் நாம் என்னென்ன பொருட்களை வைக்கலாம் அப்படிங்கிறதையும், எந்த நேரத்தில் கனி காணலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கு இன்று இரவே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சு, விளக்குக்கு போட்டு வச்சு, ஒவ்வொரு சாமி படங்களுக்கு பொட்டு வச்சு எல்லாமே அலங்காரம் செய்து வச்சுக்கோங்க. பூ மட்டும் காலையில் எழுச்சி போட்டுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில். பிரசாதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வைக்க வேண்டியது பாலுங்க. அது தவிர்த்து நீங்கள் என்னென்ன பிரசாதம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தது இப்போ நாம் ஒரு தட்டில் வெள்ளி பொருட்கள், ஒரு தட்டில் தங்க பொருட்கள், நவரத்தினங்கள் இருந்தால் நவரத்தினங்கள், என்னென்ன தங்க ஆபரணங்கள் இருக்கோ அந்த ஆபரணங்கள் எல்லாம், ஒரு தட்டில் சில்லறை நாணயங்கள், ஒரு தட்டில் பழங்கள், அதுலேயும் இப்போ மா பலா வாழை மூணுமே கிடைக்கக்கூடிய ஒரு சீசன்னா அது இந்த சித்திரை தான். மாம்பழமும் வந்துடும், பலாப்பழமும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், வாழைப்பழம் சொல்லவே வேண்டாம், எப்பவுமே கிடைக்கும். இந்த 3 பழங்கள்லையும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், கண்ணாடி வளையல், தாலி சரடு, மஞ்சள் கொம்பு எல்லாமே வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், பொட்டு தங்கம் கூட இல்லைங்க, நான் கனி காணுதல்ல நான் என்ன வைக்கட்டும்? என்கிட்ட தங்கம் இல்லை, தங்கத்துக்கு ஈடான இந்த பொருளை வைங்க. தங்கம் இருக்குங்க, நான் தங்கம் வைக்கிறேங்க, அது கூடவே சேர்த்து இந்த பொருளை வைங்க. இந்த பொருளெல்லாம் வைக்கிறீங்களே, இந்த பொருளை வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி. இந்த பொருட்கள் எல்லாம் கரெக்டாக கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நீங்கள் பூஜையில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதன் மேல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூவையும் கொஞ்சம் எடுத்து வைங்க. இந்த பூவை நிலைவாசலையும் வைக்கணுங்க. அது மாதிரி அம்மி, உரல், கல்லுப்பு ஜாடி, அரிசி பாத்திரம், சமையலறையில் ஏதாவது ஒரு இடத்துல, இந்த இடத்துலையுமே இந்த மலரை நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப இப்போ அந்த சீசனில் எப்படி மாப்பழா வாழை கிடைக்குதோ அதை மாதிரி இடத்துக்கு இடம், திரும்புகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொன்றை மலர் அப்படியே செடியில் ஒரு இலை இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்துலலாம் செடியில் ஒரு இலை இல்லாத அளவுக்கு பூக்கள் அவ்வளோ இருக்குது. அந்த பூக்களை பறித்து இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் வச்சிங்கன்னா அந்த கொன்றை மலரை கனி காணுதல் நிகழ்ச்சியின் போது வச்சு அதையும் கண்ணாடியில் பார்த்தோம்னா நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் விட ஒரு விலை மதிப்பான பொருள்னே சொல்லலாம். விலை அவ்வளோ ஒரு மதிப்பான பொருள்னு சொல்லலாம். அந்த கொன்றை மலரை நம்ம கண்ணாடியில் பார்க்குறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லலாம். இந்த கொன்றை மலரை தவறாமல் நீங்கள் கனி காணுதலில் கூட வைக்கணும். இந்த மலரை நிறைய பேர் செய்கிற விஷயம் என்னென்னா, மறுநாள் காஞ்ச உடனே கூட்டி தள்ளி குப்பையில் போட்டுடுறாங்க. நீங்கள் அவ்வளோத்தையும் சேகரித்து அப்படியே உலர வச்சு பொடி பண்ணி சாம்பிரானோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை பௌர்ணமி நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டிங்க அப்படின்னா கடன்கிற பேச்சுக்கே இடமே இருக்காதுங்க. இந்த கொன்றை மலரை கண்டிப்பாக சித்திரை கனி காணுதல் அப்போ நீங்கள் உங்கள் பூஜையில் வச்சே தீரணுங்க. வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சித்திரை வருடப்பிறப்பில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.